ஈவினிங் ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோட ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2-3 நாள் ஆகிடுச்சு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே இருந்தது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ லீவ் விட்டதுனால எப்போ வெளியில் போகனே தெரில. இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் தான் 250 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே இருக்குது. ஸோ நாங்கள் மேபி வாங்குகிற இந்த திங்ஸ் எல்லாமே க்ரோசரி திங்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்து கோபால் ஸ்டோர் அப்படின்ட்டுருக்கு. என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்தே நாங்கள் இந்த கடையில் தான் வாங்கிட்டுருக்கோம். நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே திருச்சி தான். கல்யாணம் பண்ணிட்டு போனது மட்டும்தான் தஞ்சாவூர். ஸோ ரிட்டன் வந்து இங்கே திருச்சியிலே பக்கத்தில் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே திருச்சி தான். ஸோ இந்த கடை வந்து நான் தம்பி இந்த மாதிரி இருக்கும் போதுலேருந்தே அங்கே தான் அப்பா கூப்பிட்டு போய் பர்ச்சேசிங்லாம் பண்ணுவாங்க. இப்போது எனக்கும் பையன் ஆகிட்டான். நானும் அங்கே தான் பர்ச்சேசிங்லாம் பண்ணுறேன். திங்ஸ் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பேர் போன கடைன்னு சொல்லலாம் இங்கே திருச்சியில். அதுவும் ஸோ ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட் டிஃபன் பண்ணலான்ட்டு நைட்டுக்கு தக்காளி சட்னி அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. இது என்னோடய ஒரு ஃபேவரட். இந்த கவர் எதுக்காக உள்ளே வைக்கிறேன்னா எதுவும் பூச்சி எதுவும் வராமல் இருக்கணும். டக்குன்னு வெளில தேவைப்படும்போது இந்த கவரை வச்சு தான் கொஞ்சம் வந்து துருவ ஆரம்பிப்பேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பத்திரப்படுத்தி வச்சுப்பேன் அடிக்கடி. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் வந்து ரசப்பொடி ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாம். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். குயிக்காக அரைக்கிற ஒரு ரெசிபி. நல்லா கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். மற்ற ரசப்பொடி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு இருக்காது. 1-2மா தட்டி போடும்போது தான் அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தம்பி என்ன பேசுகிறாங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன பேசுகிறான்னு நீங்களே பாருங்கள். Thursday மார்னிங். ஆனால் இன்றைக்கி அம்மா ராத்திரி இன்றைக்கி இது சமைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நான் தான் இன்றைக்கி பாப்பா தூங்கிடுச்சா அதனால எடுத்து வச்சுட்டோம். நான் சீக்கிரமே படிச்சுட்டு அம்மாவுக்கு உதவி செய்யலாம் தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. இதுன்னா ஸோ நான் வாய்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் பாப்பாவும் தம்பியும் பக்கத்தில் இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள சத்தம் போடாமல் இருக்கணும், அம்மா பேசுகிறது அப்போ தான்ப்பா கேட்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது மிளகு. ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். ஆக்சுவலி இந்த தக்காளி சட்னி வந்து நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருந்தது. நான் எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறேன்னா எங்கள் மாமியார் சட்னி செஞ்சு வச்சுட்டு போறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவேன். வெறுமனே வெங்காயம் தக்காளி இந்த வரமிளகாய் மட்டுமே போதும். இது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதை தாளிச்சிட்டாவே போதும். இப்போது தான் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க முன்னாடியே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணி போடுன்னு. பட் எனக்கு இந்த மாதிரி வெங்காயம்லாம் முழுசாக சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக தம்பி வீட்டில் வேலை செய்ய மாட்டான்னு என் அம்மாக்கிட்ட என் சிஸ்டர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவேன், ஒரு வேலையுமே செய்ய மாட்டான் அப்படின்னு. பட் வீட்டில் இப்போ ஒரு 10 டேஸாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையாக கற்றுக் கொடுக்குறேன். அவனுக்கு வேலை செய்யணுன்ற ஆர்வமும் வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போமே அப்படின்றனால ஏதாவது எழுதி கொடுப்பேன். அதை பார்த்து அவனும் எழுதிட்டு வந்துடுவான். ஈவினிங் முடிச்சுட்டு 8:30 கிட்ட ஆகிடுச்சு இட்லி ஊற்றும் போது. கூட வந்துட்டு என் கூடயே இட்லி ஊற்றுறேன் எண்ணெய் தடவுறேன்ட்டு இருந்தால் பரவாயில்ல, வேலை கற்றுக்கிட்டான் அப்படின்ற ஹாப்பியே இருந்துச்சு. ஒரு சைடு எனக்கு ஏதாவது ஒரு வேலை வச்சுருவானோன்ற பயமும் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு இட்லியும் பாப்பாவுக்கு தேங்காய் சட்னியும்
தம்பிக்கு தக்காளி சட்னியும் என்னோடய ஃபேவரட் சட்னியும் அரைச்சி சாப்பிட்டுட்டு கம்மங்கூழ் கிண்டி வச்சுட்டு டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் குறும்பு பண்ணிகிட்டு இருப்பான் எப்போவுமே கிச்சனில் வந்து நின்றுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் எனக்கு பயமாக இருக்கும், ஒரு சைடு ஆசையாகவும் இருக்கும். என்னங்க பண்ணுறது, ஏதாவது பண்ணிட்டா நம்ம தானே அதை வந்து ரீகரெக்ட் பண்ணணும்.